எல்லோருக்கும் வணக்கம். கிராஃப்ட் ஸ்டோரி மாரல் ஸ்டோரி சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், கோழி பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு கோழி இருந்தது. அந்த கோழிக்கு ரொம்ப அழகான ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, படுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு. இவ்வளோ வசதி இருந்தும் அந்த கோழிக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த கோழிக்கு உலகத்துல எல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை, காட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசை. அதனால் அதுக்கு அதோட வீட்டில் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அதுக்கு பிடிக்கல. அதனால் ஒரு நாள் அது பிளான் பண்ணிச்சு. என்னன்னா, நம்மளை சாப்பாடுக்கு திறந்து விடுற டைமில் நம்ம மெதுவாக இந்த இடத்துல இருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சு. அதே மாதிரி ஒரு நாள் அதோட வீட்டில் இருந்து அது வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே எங்கே போகலான்னு யோசிச்சப்போ, காட்டுக்கு போகலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காடு எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து அந்த பக்கமாக வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏன் அது ஓடிச்சு தெரியுமா? பின்னாடி யாராவது துரத்தி அதை பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால திரும்பியே பார்க்கல, அது வேகமாக ஓடிச்சு. அது ஓடி ஓடி காட்டோட நடு பகுதிக்கு வந்துருச்சு. அப்போ கோழி நினச்சிச்சு, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துச்சு. அது உட்கார்ந்த நேரம் பார்த்து 2 வேப்பம்பழம் அந்த கோழியோட தலை மேலே டொங்கு டொங்குன்னு விழுந்துச்சு. உடனே இந்த கோழி அலறி அடித்து எந்திரிச்சு, ஐயோ என் தலை மேலே இடி விழுந்துருச்சுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட தலை மேலே வேப்பம்பழம் தான் விழுந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு புரியவே இல்லை. ஐயோ, நம்ம தலை மேலே இடி விழுந்த மாதிரி எத்தனை மிருகம் மேலே இடி விழுந்துச்சுன்னு தெரியலையே, இது சிங்கராஜா கிட்ட கண்டிப்பாக போய் சொல்லணும். நான் வேக வேகமாக போய் நான் சிங்கராஜாட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புறப்பட்டு போச்சு. போகிற வழியில் ஒரு வாத்து வந்துச்சு. கோழியக்கா எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வாத்து கோழிக்கிட்ட கேட்டுச்சாமா. கோழி அதுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சாமா. உடனே வாத்து இருந்துட்டு, ஐயோ என்னது, இப்படியெல்லாம் இந்த காட்டில் நடக்குதா? என் தலை மேலே நாளைக்கு இடி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தை சிங்கராஜா கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து புறப்பட்டு போனாங்களாமா. கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு ட்விட்டர் பேர்ட் வந்துச்சு. என்ன 2 பேரும் இவ்வளோ அறக்க பறக்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பேர்ட் 2 பேரையும் பார்த்து கேட்டுச்சாமா. அப்போ வாத்து கோழிக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சாமா. சொல்லிட்டு, நாங்கள் இதை சிங்கராஜா கிட்ட போய் சொல்ல போகிறோம், நீயும் எங்கள் கூட வரியா? இந்த காட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு, நீயும் வா, எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி வாத்து ரொம்ப கரிசனையாக கேட்டுச்சாமா. ட்விட்டர் பேர்ட் இதை கேட்டோன்னு அதுக்கு சிரிப்பு தாங்கவே முடியலையா. கேட்க பெக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான். அது சிரிச்சதை பார்த்துட்டு கோழிக்கும் வாத்துக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சான். உடனே கோழி இருந்துட்டு, என்ன ட்விட்டர் பேர்ட், நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்ருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் சிரிச்சிட்ருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ட்விட்டர் பேர்ட் கோழியை பார்த்து, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு எந்த இடத்துல இடி விழுந்தது நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜா கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பேர்ட் கேட்டுச்சான். என்ன, உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? வா, நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தையும் ட்விட்டர் பேர்டையும் அதுக்கு எந்த இடத்துல அதோட தலை மேலே இடி விழுந்துச்சுன்னு நினச்சிச்சோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சாமா. இதோ இந்த மரத்துக்கடியில் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் என் தலை மேலே இடி விழுந்துச்சு தெரியுமா ட்விட்டர் பேர்ட் அப்படின்னு சொல்லி கோழி சொல்லி இருக்கும்போதே திருப்பியும் 2 வேப்பம்பழம் கோழியோட தலை மேல டொங்குன்னு விழுந்துச்சாமா. உடனே கோழி ஐயோ என் தலை மேல இடி விழுந்துருச்சு, யாராவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த ட்விட்டர் பேர்டுக்கு ஒரே சிரிப்பா வந்துருச்சு. என்ன கோழியக்கா, உங்கள் தலை மேலே இடியெல்லாம் ஒன்றும் விழுந்தது இந்த வேப்பம்பழம் தான், இதுக்கு போய் ஊரையே கூட்டிட்டீங்களேக்கா, என்னக்கா நீங்கள் இந்த விஷயத்த வேற நீங்கள் சிங்கராஜா கிட்ட வேற சொல்ல போயிட்டீங்க. நல்ல வேளை நீங்கள் சிங்கராஜா கிட்ட போய் சொல்லலை, அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது உங்களை கடிச்சே கொதறி இருப்பார். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டே உங்கள் தலை மேலே வேப்பம்பழம் விழுந்த நேரமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையோட உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி நிதானித்து நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா
என் நேரமும் வேஸ்ட் ஆயிருக்காது, உங்கள் நேரமும் வேஸ்ட் ஆயிருக்காது, நம்ம வாத்தோட நேரமும் வேஸ்ட் ஆயிருக்காது. நீங்கள் நினச்சது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்கள் தலைமையில் இடி விழுந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு சிங்கராஜா கிட்ட போய் சொல்ல போயிட்டீங்க. வாத்தும் உங்களை நம்பி உங்கள் பின்னாடி வந்துருச்சு. இனிமேலாவது பொறுமையோட உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நிதானிச்சுட்டு அப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணுங்க. அப்போ வாத்து, நானும் இந்த கோழி சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். நல்ல வேளை சிங்கராஜா கிட்ட போய் நாங்கள் திட்டு வாங்கலை. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நான் நம்ப மாட்டேன்ப்பா. சரி சரி, எனக்கு இனிமேல் லேட் ஆச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாத்து கிளம்பிருச்சு. ட்விட்டர் பேர்டும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிருச்சு. கோழி தன்னோட தப்பை நல்லாவே உணர்ந்துருச்சு. இனிமே தான் நினச்சது தான் கரெக்டுன்னு அது நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துச்சு. தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உண்மை என்ன, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் என்ன முடிவுனாலும் எடுக்கணும்னு சொல்லி அது முடிவெடுத்து தன்னோட வீட்டை நோக்கி சந்தோஷமாக நடந்து போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சா? நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடவே இருந்து உண்மை என்ன என்பதை அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கணும். அதே போல் யார் என்ன நம்மக்கிட்ட வந்து சொன்னாலும் முதல்ல உண்மை என்ன என்பதை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நம்பணும். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிடக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கதையில் வந்த ட்விட்டர் பேர்ட் வந்து உண்மையிலே கிடையாது. அது இந்த கதைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. உண்மையிலேயே ப்ளூ மவுண்டன் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்டு இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எனக்கு கீழே சொல்லுங்கள். அண்ட் கிராஃப்ட் ஸ்டோரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்த டைம் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.